1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன். அதுதான் சரியான பழமொழி. இப்போ 5000 பேரை கொன்றவன் அரை வைத்தியனாக இருக்கான். இல்லை, 1000 பேரை கொண்டு ஆக்சுவலாக மருத்துவத்தில் வந்து 2 முறைகள் இருக்குது. ஒன்று வந்து நோயை குணப்படுத்துவது, இன்னொன்று வந்து நோயை வந்து கட்டுப்படுத்துவது. பெரும்பாலும் நம்ம வந்து மருந்து சாப்பிட்றோம் அப்படின்னா அது வந்து நோயை வந்து கட்டுப்படுத்துது. நோயை வந்து குணப்படுத்துதல், அதாவது கொல்லுதல் அப்படின்னா இப்போ பெரியம்மை போன்ற நோய்கள் வந்து திருப்பி வராமல் அதை கொண்டுட்டோன்னா அது திருப்பி வராது. அதே மாதிரி நோய்களை வந்து கொல்லத்தான் வேணுமே ஒழிய அதை வந்து கட்டுப்படுத்தக்கூடாது. அது எல்லாமே இப்போ ஜுரம்னா ஒரு மாத்திரை போட்டால் ஜுரம் குணமாயிடும், ஆனால் திருப்பி அந்த ஜுரம் வரும். இது வந்து கட்டுப்படுத்துதல், நோயை வந்து கட்டுப்படுத்துதல். ஆனால் நோயை வந்து கொல்லுதல் அப்படின்னா அந்த நோயை வந்து திரும்ப வரவிடாமல் பார்த்து கொள்ளுதல். அதுதான் வந்து என்ன அப்படின்னா, பெரியம்மைக்கு நம்ம வந்துச்சு, நிறைய பேர் செத்தாங்க, அது திருப்பி வராமல் இருக்குன்னா அந்த நோயை கொண்டுட்டாங்க, அதனால் பெரியம்மை வந்து திருப்பி வரல. ஸோ 1000 பேரை கொண்டோன்னா இது மாதிரி ஒரு வைத்தியன் வந்து எத்தனை விதமான நோய்கள் இருக்குதோ அதை வந்து கொண்டுட்டு அதை திரும்ப வரவிடாமல் பார்த்து கொண்டால் அவன் தான் வந்து அரை வைத்தியன். அப்படி 1000 வைத்திய இது மாதிரி பண்ணான் அப்படின்னா அவன் முழு வைத்தியன் ஆகிறதுக்கு எவ்வளோ மருந்து கண்டுபிடிச்சி அந்த நோயை திரும்ப வரவிடாமல் பார்த்துக்கணுன்றது தான் அந்த பழமொழி கற்றும். இவ்வளோ தூரம் திரும்ப வராமல் பார்த்துக்கிறவனுக்கு அரை வைத்தியம் தான் பேர. இல்லை, வைத்தியம் யாரு? முழு வைத்தியம்னா அந்த இதை கொல்லுதல், திருப்பி வரவிடாமல் பார்த்து கொள்ளுதல். யாராவது சொல்லுங்க, 4 பேர் இருக்காங்களா அவங்க? இல்லை, கொல்லுதல் அப்படின்னா அந்த காலத்தில் நம்ம அந்த சித்த வைத்தியத்தில் சில மூலிகை மருந்துகள் கொடுத்து குணப்படுத்தி அதை திரும்ப வரவிடாமல் பார்த்துக்கிறாங்க. இப்போ எல்லா நோய்களும் வந்து கட்டுப்படுத்தும் நிலையில் தான் இருக்குது.